ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஒரு அடியாக சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம விஜய் கோவப்படுறதுனால பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இந்த ராஜேஸ்வரி. அதனால் என்ன செய்யலான்ட்டு யோசிக்கிறப்ப நம்ம தம்பிக்கிட்ட பகிச்சிக்கிட்டு போனால் நம்மளை இந்த வீட்டில் வைக்க மாட்டான். அதனால் நம்ம கட்டின வீட்டுக்கு போக முடியாது. விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்ட பிறகு ஏன் மாப்பிள்ள உங்கள் அக்கா இப்படியெல்லாம் மல்லியை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, கேரக்டரை நெகோசியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இது இதுக்காக நீங்கள் என்ன தண்டனைனாலே தரலாம் தெரியுமா? இல்லை இது அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஜெயிலில் கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அக்கா அவங்க சொல்கிறது சரிதானே, நீ மல்லியோட கேரக்டரை ரொம்பவுமே தப்பு பேசிட்ட. அதனால் நீ கண்டிப்பாக மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்லிடுறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி மூஞ்சை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ இவ்வளவு சொத்தே பறி போயிட்டு இது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட ரொம்பவுமே தயங்கி என்ன மாப்பிள்ள எங்கள் அக்கா மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல, நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி அம்மா நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா எதுக்குங்க நீங்கள்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே நம்முடைய மல்லியை முறைச்சி பார்த்துட்டு போயிடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் விளைவுகள் இருக்க போகுதோ மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பாளா? என்னவே இந்த மல்லி ஒன்றுத்துக்கு உதவாத கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டானே விஜய், இவளை கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா மல்லிக்கிட்ட நம்முடைய அன்னபூர்ணியம்மா மல்லி மாப்பிள்ளை உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு, உன்னை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் கண்டிப்பாக அதுக்காக ரியாக்ட் பண்ணுறாரு. நீ மாப்பிள்ளையை எப்போவுமே கைவிட்டுறாத, அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிற கால சூழ்நிலை அவருக்கு பொருந்த மாட்டுது. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாலாம் இருக்கிறாங்க, அவங்க உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், நீ அவங்க மேலெல்லாம் பாரபட்சமே பார்க்காத, அந்த வீடியோவை காமிச்சிரு அப்படின்ற மாதிரி சொன்ன. ஆனால் நீ என்ன சொன்ன, தயங்கி நின்ற. ஆனால் பத்தியா நீ எங்கே அந்த வீடியோவை காமிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வசமாக உன்னை பிரச்சனையில் சிக்க வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளை மட்டும் இந்த உண்மையை அரவிந்த நான் தான் வர சொன்னல, அவராக தான் வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக இது எங்கேயோ போய் முடிஞ்சிருக்க வேண்டிய மல்லி நீ வீட்டே போயிருப்ப. அதனால நீ என்னைக்கும் யாருக்காகவும் உன்னுடைய போல்ட்னஸை விட்டு தராத. அடுத்தவங்களுக்கு உனக்கு நல்லதாக இருக்கிறப்போ அடுத்தவங்களுக்கு கெட்டதாக தான் தெரியும். அதனால் நீ இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு கெட்டதாக தெரியுது. ஆனால் நீ அவங்களுக்கெல்லாம் பாரபட்சம் பார்க்காத அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா மல்லிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. வேற ஒரு எபிசோட் இப்படி தான் கொண்டு போய் போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுச்சுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.